அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் உங்களில் ஒருவன். மன வலிமை உள்ளவர்கள் வாழ்வில் வெற்றியடைய ஏன் தாமதமாகிறது என்பதை பற்றிதான் இந்த பதிவில் நாம் காண இருக்கிறோம். மன வலிமை உள்ளவர்கள் எப்போதும் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையே கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய உணர்வுகள், சிந்தனைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அழகாக சமாளிக்க தெரிந்தவர்கள். அவற்றை பயன்படுத்தி தனது வாழ்க்கையில் வெற்றியை அடைவார்கள். அவர்களிடம் கீழ்கண்ட பழக்கங்கள் இருக்கவே இருக்காது என்று சொல்கிறார்கள். 1. மன வலிமை உள்ளவர்கள் மக்களை தங்களை பற்றியும் தங்களுடைய சூழ்நிலைகளை பற்றியும் பிறர் தங்களை எவ்வாறு மோசமாக நடத்தினார்கள் என்பதை பற்றியும் நினைத்து கவலைப்பட மாட்டார்கள். அதற்கு பதிலாக தங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திப்பார்கள். அதே சமயம் வாழ்க்கை என்பது முழுக்க முழுக்க ரோஜாக்கள் நிறைந்த மலர் படுக்கை அல்ல, அதில் முட்களும் உண்டு என்று அறிந்தவர்கள் தங்களுடைய ஆற்றலை விட்டுத்தர மாட்டார்கள். பிறர் தங்களை கட்டுப்படுத்தவோ அதிகாரத்தை பிரயோகிக்கவோ இவர்கள் விடுவதில்லை. தங்களுடைய உணர்ச்சிகளை நன்றாக கையாள தெரிந்ததால் அவர் என் மனதை நோகடித்து விட்டார் என்று சொல்ல மாட்டார்கள். மாற்றங்களை விரும்பி ஏற்றுக்கொள்வார்கள். வளைந்து கொடுக்கும் தன்மை உள்ளவர்கள். மாற்றங்கள் வாழ்க்கையில் தவிர்க்க இயலாது என்பதை புரிந்து கொண்டு முழு மனதுடன் ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் ஒருபோதும் தொலைந்து போன தனது பொருட்களை பற்றியோ போக்குவரத்து நெரிசலை பற்றியோ புலம்புவது இல்லை. தன்னால் கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்களை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. அவர்கள் பிறர் மேல் கருணையோடும் அன்போடும் இருந்தாலும் அவர்களை எல்லா நேரத்திலும் திருப்திப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்வதே இல்லை. எந்த இடத்தில் நோ சொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு உறுதியாக தெரியும். அதை சொல்வதற்கு அவர்கள் பயப்படுவதில்லை. முட்டாள்தனமான ரிஸ்கான காரியங்களை அவர்கள் செய்ததில்லை. அதே சமயம் வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்கை எடுக்கிறார்கள். ஒரு முடிவு எடுக்கும் முன்பு அதில் உள்ள சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்த பின்னே எடுக்கிறார்கள். இவர்கள் ஒருபோதும் கடந்த காலத்தில் வாழ்வதில்லை, அவற்றில் இருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய நாளில் வாழ்கிறார்கள். வருங்காலத்திற்கு நன்றாக திட்டம் தீட்டுகிறார்கள். தான் செய்த தவறுகளை திரும்ப செய்வதில்லை. பழைய தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு விலக்கி விடுகிறார்கள். பிறரின் வெற்றியை பாராட்டுகிறார்கள். அதை பற்றி பொறாமைப்படுவது இல்லை. தங்கள் கடின முயற்சியினால் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். தோல்வியை கண்டு அஞ்சி முயற்சியை கைவிடுவதில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சிக்கிறார்கள். தனிமையில் இருப்பதற்கு பயப்படுவதில்லை. தங்களுடன் நேரம் செலவழிப்பதில் ஆனந்தம் கொள்கிறார்கள். தங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு பொழுதுபோக்குகளும் பிறரும் தேவையில்லை என்று நினைப்பார்கள். தங்களுக்கான சந்தோஷத்தை அவர்களாகவே உருவாக்கி கொள்ள முடியும். பிறர் தங்களை கவனித்துக் கொள்வார்கள். இந்த உலகம் எல்லாவற்றையும் அவர்களுக்காக கொடுக்கும் என்று ஒருபோதும் நினைப்பதில்லை. தங்களுடைய திறமையினால் ஜெயிக்கவே விரும்புகிறார்கள். தங்கள் முயற்சிகளுக்கான பலனை அவர்கள் உடனடியாக எதிர்பார்ப்பதில்லை.
தங்களுடைய முழு திறமையையும் நேரத்தையும் செலவழித்து செயல்கள் வெற்றி அடையும் வரை பொறுமை காக்கிறார்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் சரிவர கடைபிடித்தாலே போதும், நம் வெற்றி நம் கைகளில் தவழும். அன்பு சொந்தங்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.